சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பகுதியில் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் எது போன்ற பலன்களை அடைவார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக மிருகசீரிடம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. செவ்வாய் என்பது வீரியம் மிக்க, ஒரு தைரியம் மிக்க, எதையும் முரட்டுத்தனமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த மிருகசீரிடம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் குறிப்பாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய, இது உடைப்பட்ட நட்சத்திரம், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் மற்றும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம். இரண்டு பாதங்களாக உடைப்பட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த உடைப்பட்ட நட்சத்திரம் இருக்கிறது. 6 கிரகங்களின் மீது ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகங்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். வியாபித்திருக்கக்கூடிய இந்த அண்டத்தில் அந்த பாத கணக்கின் அடிப்படையில் 2 பாதங்களை தனது ஸ்திர வீட்டில் ரிஷபராசியில் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த மிருகசீரிட நட்சத்திரம். மிருகசீரிடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதையும் நிதானித்தோடு அந்த செயல் வீரர்கள் அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது. ஆனால் எடுக்கக்கூடிய முடிவுகளை சற்று நிதானமாக எடுத்து செயல்படுத்தும் போது வீரியத்தை காட்டக்கூடியவர்கள் இந்த முதல் 2 பாதங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அடுத்த 2 பாதங்கள் வேகமாகவும் முடிவெடுப்பார்கள், வேகமாகவும் செயல்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர முடியும். ஏனென்று சொன்னால் அவை ஆண் வீடாக கருதப்படுகிறது. அதாவது மிதுன ராசி ஆண் வீடாக கருதப்படுகிறது. எதையும் வீரியத்தோடு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோடு, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது புதனுடைய வீடான ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய, இடத்துக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய, வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ இந்த புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக வேகமாக விரைந்து செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். முதல் 2 பாதங்கள் ஸ்திர வீடுகளிலும் அடுத்த 2 பாதங்கள் உபய வீட்டிலும் இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். உபயத்துக்கு 2 தன்மைகள் உண்டு, அதாவது இயங்கும் மற்றும் இயங்கா தன்மைகள் உண்டு. அப்போ அந்த 2ம் கலந்த அமைப்புகள் தான் இந்த 3-4 பாதங்களை இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் அமையும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். செவ்வாய் என்பது செந்நிறத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகவே பிங்க், ஆரஞ்சு, ரோஸ், ரெட் இந்த மாதிரி அமைப்புகளை, இந்த கலர்களை நீங்கள் பயன்படுத்தும் போது பெரிய அளவுக்கான சக்ஸஸை இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதே போன்று இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தை லக்ன புள்ளியாக கொண்டவர்களும் சற்று இந்த செவ்வாயுடைய காரகத்துவத்தை நோக்கித்தான் அவர்கள் பயணம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். செவ்வாயுடைய காரகத்துவங்களான இளைய சகோதர அமைப்புகள், சகோதர அமைப்புகள், அது மட்டுமல்லாமல் லேண்டு, வீடு, கட்டிடம் இது சார்ந்த அமைப்புகளில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக, எதையும் சற்று பழிவாங்க எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களாகவும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி எப்போ யாரை எங்கே ஆஃப் பண்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான அமைப்புகளை கொண்டவர்களாகவும் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் அமைவார்கள். அதனால் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய, அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் கிரகம். அந்த செவ்வாய்க்கும் செவ்வாய் ஸ்தலமாக சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு முறை சென்று செவ்வாய் கிழமைகளிலோ அல்லது செவ்வாய் பலம் பொருந்திய நாட்களில் இருக்கும்போதோ செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் போன்ற நட்சத்திர தினங்கள் அன்றோ போய் செவ்வாய் பகவானை வழிபடுவதும், அங்கு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரநாதன் மற்றும் அது சமேத தையல் நாயகி அம்பாளையும் பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய உந்துதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் செவ்வாயை சொன்னாலும் கூட செவ்வாய்க்கு அதிபதி அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் நம்ம சொல்லுவோம். அங்கே போய் அவருடைய அபிஷேக ஆராதனைகளை பார்த்து வருவது மிக உன்னதமான பலன்களை இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு செய்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. மரத்தை பொறுத்த வரைக்கும் கருங்காலி மரத்தை வளர்க்க சொல்லி இதற்கு நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கருங்காலி மரத்தை வெட்டி நாம் பொம்மையாக செஞ்சு வீட்டில் வச்சுக்கிறோம், வேலு அது இதுன்னு செஞ்சு வச்சுக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. அதையும் தாண்டி அந்த மரங்களை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம். ஆகவே உங்கள் வீட்டிற்கு அருகு வைக்க முடிந்தால் வைக்கலாம், அல்லது சுற்றுப்புற சூழலில் சற்று அவுட்டரில் இந்த மாதிரி போய் அந்த மரங்களை வளர்த்து அதை பராமரித்து பார்த்து கொள்ளும் போது பெரிய அளவிற்கான நன்மைகளை இந்த மரம் வளர வளர உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாராபல அமைப்பு உள்ள அன்று, அதாவது தாராபட நட்சத்திரம் உள்ள தினங்கள் அன்று நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பெரிய அளவிற்கான சித்தி பெறும் அப்படின்னு இருக்குது. இப்போ ராகுவோட நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திருவாதிரை, இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு தாராபலம் கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னாக்கா திருவாதிரை, அதே மாதிரி சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்களாகிய ஆயில்யம்,
கேட்டை, ரேவதி ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களையும் நீங்கள் அந்த நட்சத்திர நாளன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்று இருக்கிறது. ஆகவே அன்றைய நாட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மேலும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவிற்கான முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் முருகப்பெருமானுடைய வழிபாடு பெரிய அளவுக்கான சக்சஸ் கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.